இந்த தா ஃபார்மை யூஸ் பண்ணி அடுத்த டைப் வந்து என்னென்னா, ஒரு பிறகு அப்படின்னு சொல்கிறது. அத்தோதே அப்படின்னா ஆஃப்டர்னு அர்த்தம். ஆஃப்டர் ஆஃப்டர் அல்லது பிறகு. இந்த செயல் நடந்த பிறகு அப்படின்னு சொல்லும்போது, இந்த இந்த ஒரு செயல் நடந்த பிறகு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த தா ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த அத்தோதே பிறகு அப்படிங்கிறது வந்து தா ஃபார்ம் ஆஃப் வேர்புக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நவுனை எடுத்துக்கிட்டோம்னா அந்த நவுனோட ஒரு நோ போட்டு கூட அந்த அத்தோதேவை உபயோகப்படுத்தலாம். நம்ம இந்த வேர்ப் பார்க்கும்போது இந்த நவுனையும் சேர்த்தே பார்த்துப்போம். இந்த நவுனோட இது வந்தால் எப்படி இருக்கும், வேர்போட இந்த தா ஃபார்மோட வந்தால் எப்படி இருக்கும்னு சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தாய்கக்கு ஓ சொட்சுக்யோ ஷித்தா அத்தோதே நானி ஓ ஷித்தாய் தேசு. இப்போ வந்து இந்த அத்தோதே அப்படிங்கிறத பார்த்துட்டா அதுக்கு முன்னாடி வேர்ப் வருதான்னு பார்க்கணும். அந்த வேர்ப் வந்து தா ஃபார்மில் தான் இருக்கணும். அத்தோதே அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்பு தா ஃபார்ம் ஆஃப் வேர்பு, பிளெயின் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் இருக்கணும். அதை வந்து செக் பண்ணிக்கணும். இதுதான் வந்து இந்த சென்டென்ஸில் எப்படி அந்த தா ஃபார்ம் வித் அத்தோதேவை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். தாய்கக்கு அப்படின்னா யூனிவர்சிட்டி இல்லைன்னா காலேஜில் சொட்சுகியோங்கிறது கிராஜுவேஷன். சொட்சுகியோ அப்படின்னா கிராஜுவேஷன், பட்டப்படிப்பு முடித்து வாங்குகிற இந்த பட்டம் கிராஜுவேஷன். இப்போ சொட்சுகியோ இதோடைய இது வேர்ப் எப்படி இருக்குன்னா அந்த நவுன் வேர்ப் சொட்சுகியோ சுரு. சொட்சுகியோ சுரு அப்படின்னா கெட்டிங் கிராஜுவேஷன் அப்படின்னு அர்த்தம். சொட்சுகியோ ஷித்தா அத்தோதே கிராஜுவேஷன் முடித்த பிறகு, கிராஜுவேஷன் வாங்கிய பிறகு நானிவோ ஷித்தாய் தேசு என்ன செய்ய விரும்புகிறாய். கல்லூரியில் கிராஜுவேஷன் முடித்த பிறகு என்ன செய்ய விரும்புகிறாய். இப்போ இந்த இடத்துல இதை தான் பார்க்கணும் நம்ம. சொட்சுக்யோ ஷித்தா அத்தோதே. அத்தோதே வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்பு தா ஃபார்ம் ஆஃப் வேர்பாக இருக்கணும். இப்போ இதில் அடுத்தது பார்ப்போம். இந்த ரெண்டு வகையில் பார்ப்போம். என்னென்னா இந்த நவுனை யூஸ் பண்ணி இந்த அத்தோதே, வேர்பை யூஸ் பண்ணி இந்த அத்தோதே எப்படி ஃபார்ம் பண்ணுறது. கோஹான் நோ அத்தோதே ஷுக்குதாய் ஓ ஷிமாசு. கோஹான் அப்படின்னா சாப்பாடு, சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பாடு. கோஹான் அப்படின்னா சரியான மீனிங் வந்து ஆக்சுவலாக சோறு. அதான் சாப்பாட்டுக்கு பிறகு இந்த நவுனை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சாப்பாட்டுக்கு பிறகு அப்படின்னா அத்தோதே, சாப்பாட்டுக்கு பிறகு. கோஹான் சாப்பாடு ஒரு நவுன் இல்லையா, பெயர் சொல், அதோடைய நோ போட்டு அத்தோதே. ஷுக்குதாய் அப்படின்னா ஹோம் ஒர்க், வீட்டு பாடம். ஷுக்குதாய் ஓ சிமாசு சாப்பாட்டுக்கு பிறகு ஹோம் ஒர்க் செய்வேன் அப்படின்னு. இதே வந்து நம்ம இந்த வேர்பை இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். சாப்பாட்டுக்கு பிறகு ஹோம் ஒர்க் செய்வேன். இதே சாப்பாடு சாப்பிட்ட பிறகு ஹோம் ஒர்க் செய்வேன். எப்படி எழுதலாம். கோஹான் ஓ தபேதா அத்தோதே. சாப்பாடை சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ட பிறகு அப்படின்னு வரும்போதே இது வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்துருக்கு. தபேதா அத்தோதே தா ஃபார்ம் ஆஃப் வேர்ப். கோஹான் ஓ தபேதா அத்தோதே ஷுக்குதாய் ஓ ஷிமாசு. அவ்வளோதான், இது ரெண்டுத்துக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு நவுன் வந்து அத்தோதே வந்துச்சுன்னா நடுவில் நோ வரணும். ரைட்டா, இந்த இதுதான் பார்க்க வேண்டியது. இந்த கிராமர் இங்கே பார்க்க வேண்டியது. ஒரு அத்தோதே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் முன்னாடி வேர்ப் வரும்போது அது தா ஃபார்மில் இருக்கணும். முன்னாடி நவுன் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பெயர் சொல்லோட ஒரு நோ, அந்த நோ அப்படிங்கிற அந்த பார்ட்டிக்கிள் இருக்கணும். அவ்வளோதான். இப்போது அடுத்தது, இப்போ நம்ம எப்படி இந்த சென்டென்சஸாக ஃபார்ம் பண்ணுவோம். ஆஃப்டர் ட்ரிங்கிங் டீ ஷீ வில் குக் பிரேக்ஃபாஸ்ட். டீ குடித்ததுக்கப்புறம் அவள் காலை உணவு சமைப்பா. இதுதான் எப்படி எழுதணும். டீ குடித்த பிறகு, டீக்கு பிறகு அப்படின்னா இந்த டீ குடிக்கிறதுனா என்ன, நோமி மாசு, நோந்தே. அதை வந்து தா ஃபார்மில் எழுதணும், நோந்தா, நோமி மாசு அப்படின்னு வரும் இல்லையா. ட்ரிங்கிங் குடிக்கிறதுக்கு நோமி மாசு. இதை வந்து நோந்தே அப்படின்னு எழுதணும் தே ஃபார்மில். தா ஃபார்மாக இருந்தால் தேவை எடுத்து டா போட்டுடணும். நோந்தா, நோந்தா அத்தோதே. ஓச்சா அப்படின்னா டீ. ஓச்சானா டீ. டீயை குடித்த பிறகு. ஓச்சாவோ நோந்தா அத்தோதே, நோந்தா அத்தோதே. இதுதான் நம்மளுக்கு முக்கியம். தா ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ப்ளஸ் அத்தோதே. அத்தோதே வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வர வேர்ப் கண்டிப்பாக தா ஃபார்மில் இருக்கணும். கனோஜோவா, கனோஜோ அவ. அசாகோஹான் காலை சாப்பாடு.
அதாவது பிரேக்ஃபாஸ்ட். அசாகோஹான் ஓ சுக்ரிமாசு. ஓ சுக்ரிமாசு. செய்வா. டீயை குடித்த பிறகு அவ காலை சாப்பாடு சமைப்பா. சுக்ரிமாசு அப்படின்னா செய்தல், டு ப்ரிப்பேர், டு குக்குன்னு வச்சுக்கலாம். சுக்ரிமாசு அதுதான். அந்த டீயை குடித்த பிறகு, இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். அத்தோதே வருது. டீயை குடித்த பிறகு, ஃபாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ப்ளஸ் அத்தோதே. சரி, அடுத்தது பார்ப்போம். அடுத்த சென்டென்ஸ் யுமிகோ. யுமிகோவோட பழக்கம். ஆஃப்டர் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரஷ் ஹர் டீத். இது என்ன, நம்ம வந்து சாப்பிட்ட பிறகு பல் விளக்க மாட்டோம், பல் தேய்ச்ச பிறகு தான் சாப்பிடுவோம். ஆனால் சில கல்ச்சர்ஸ்லாம் சில விஷயங்கள் வந்து ரொம்ப காமனான விஷயங்கள். நார்மலாக நான் வந்து இது வரைக்கும் நான் படித்த எல்லா ஒரு ஸ்டோரி ஆகட்டும், இல்லை நிறைய காம்ப்ரிஹென்ஷன்ஸ் ஆகட்டும், சென்டென்சஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ஜப்பானியர்களுடைய வழக்கம் காலையில் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் பல் விளக்கிட்டு அப்புறம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ எல்லாத்துக்கும் ஸ்கூலுக்கோ போவாங்க. அதுதான் அவங்களுடைய வழக்கம். அதே மாதிரி திரும்பி வந்த பிறகு குளிச்சுட்டு தூங்குவாங்க. நல்லா அந்த ஓஃபுரோனோ ஹைரி மாசுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, ஓஃபுரோனி ஹைரி மாசு. அந்த அதாவது எப்படின்னா அந்த குளிக்க நுழைதல், அதாவது குளிக்கிறது அப்படிங்கிறது. சோப்பெல்லாம் போட்டு நல்லா குளிச்சுட்டு அந்த ஹாட் வாட்டர் டப்பில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க தூங்குவாங்க. இது வந்து ரொம்ப காமனானது இதுதான். எப்படின்னா காலையில் எழுந்த பிறகு அவங்க வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பல் விளக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு புறப்பட்டு போகிறது தான் வழக்கமான ஒன்று. அதுதான் வந்து இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்படி தான் அவங்களுடைய அந்த ரியல் இது. இப்போ நியூவாக இருக்கிற ஜென்ரேஷன் வேறு மாதிரி காலையில் குளிக்கிறாங்க, அது வேறு மாதிரி அந்த வெஸ்டர்ன் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுதான் வந்து வழக்கமானது. இப்போ அசாகோஹான் இப்போ வந்து காலையில் சாப்பாடு சாப்பிட்ட பிறகு யுமிகோ பல்லு விளக்குவாங்க. இது நம்ம எழுதணும். அசாகோஹான் ஓ தபேதா அத்தோதே. காலை உணவு. அசாகோஹான் ஓ தபேதா அத்தோதே. அசாகோஹான் ஓ தபேதா அத்தோதே. காலை உணவு சாப்பிட்ட பிறகு. இதுதான் இம்பார்ட்டன்ட். இங்கே அத்தோதே வருதா, இதுக்கு முன்னாடி அந்த வேர்ப் வந்து தா ஃபார்மில் வந்துருச்சு. சாப்பிட்ட பிறகு. யுமிகோ சான் வா. யுமிகோ சான் வா. யுமிகோ ஹான பல். ஹாவோ மிகாக்கி மாசு. பல் தேய்ப்பார்கள். காலை உணவு சாப்பிட்ட பிறகு யுமிகோ பல் தேய்ப்பாங்க. அவ்வளோதான். இது போதும்னு நினைக்கிறேன். எப்போவுமே இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அத்தோதே. இந்த ஃபார்மை கொடுக்கும்போது இப்போ சப்போஸ் இந்த இடத்துலேருந்து இந்த டேஷ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம், இது வந்து கிராமரில் வரும். கிராமரில் வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து தபேரு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ரெண்டாவது ஆப்ஷன் தபேத்தா, மூணாவது ஆப்ஷன் தபே மாசு, நாலாவது ஆப்ஷன் தபே தேன்னு வச்சுப்போமே, இப்படி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த அத்தோதேவை பார்த்ததுக்கு பிறகு கண்டிப்பாக தா ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் வரணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்போ வந்து கரெக்டாக இந்த தபேத்தா அப்படிங்கிறத போட்டுருணும். இந்த செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ண தெரியும். அதுதான் இது. இதோட தா ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் வருங்கிறது முடியுது. அடுத்ததுலேருந்து பிளெயின் ஃபார்ம் பார்ப்போம்.